ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்துட்டு இந்த மனுஷங்குள்ள என்னென்ன திறமைகள் இருக்கு இன்னும் தெரியலையப்பான்ற மாதிரி ஒரு வியப்பை வந்து நம்மளுக்கு காமிக்கிறார் கமருதீன். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் கத்துறது மட்டும் சண்டை போடுறது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு நாள் பாட்டு பாட ஆரம்பிச்சார். சூப்பரா பாட்டு பாடுறாரு அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு நாள் டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சார். வாவ், இன்னும் டான்ஸ் செம்மையா பண்றாரு அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு நாள் புதுப்பேட்டையிலேருந்து நடிக்க ஆரம்பிச்சார். பா, என்ன இது இன்னமும் திறமை வச்சிருக்கானுங்கன்னு இன்னைக்கு பார்த்தா டிராயிங் பண்றாரு. டிராயிங்கா இல்லைங்க சொல்றீங்கன்னா ஏனதான டிராயிங் இல்லைங்க. நம்ம தீபக்கை முதல் உட்கார வச்சு அரை மணி நேரம் உட்காந்து அவரும் மாதிரி மோரார்லஸ் 70% சொல்ல வச்சுக்கோங்களா. அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காரு. நீங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரியும், அவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்காரு. என்ன நடக்குது ஒன்றுமே புரியலையாப்பா அப்படின்னு. அப்போ தான் வந்துட்டு நம்ம தீபக் சொல்கிறாரு, நிறைய திறமையை உள்ளே வச்சிருக்க தம்பி, அதை எந்த இடத்துல கரெக்டாக யூஸ் பண்ணுன்னு தெரியாமல் இருக்க, சரியான முறையில் ரெஜிஸ்டர் பண்ணு அப்படின்றாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை சார் இங்கே நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது, எனக்கு ஒழுங்காகவே இது பண்ண முடியல. அதுதான் இப்போ கேமு, அதை நீ காமிக்கிறது தானே கேமு அப்படின்ட்டு நல்லா பாராட்டிட்டு உள்ளே எடுத்துகிட்டு போகிறார். அந்த பேப்பரை, அந்த டிராயிங் பண்ண பேப்பரை எடுத்து எல்லார்கிட்டையும் காமிக்கிறார். இதில் வந்து என்னென்னா ஹைலைட்டு, மஞ்சரி முதல் கேட்கும்போது இல்லை எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டாங்க, நல்லா வராதுன்னு நினச்சிட்டு. அதுக்கப்புறம் மஞ்சரியை பார்த்துட்டு வாவ் செம்மையாக இருக்கே, ஆக்சுவலாக நான் அதுக்காக சொல்லலை, அரை மணி நேரம் ஒரே இடத்துல உட்காரணுமே அப்படின்னு நினச்சி சொன்னேன் அப்படின்றாங்க. இப்போ மட்டும் எங்கேம்மா இருந்தீங்க, அரை மணி நேரம் அங்கே தானே உட்காந்துட்டு இருந்தீங்க. அதாவது தப்பாக வந்துட போதோ அசிங்கமாக வந்துட போதோ நினச்சிட்டு அவங்க சொன்னாங்க. பட் இவர் வரைஞ்சதை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக்கு, எனக்கே ஷாக்கு. ஏன்னா இவர் ஏதோ பென்சில் வச்சு கிரிக்கெட் இருக்காருன்னு பார்த்தா பயங்கரமாக வரைஞ்சிட்டு இருக்காரு. யார் சாமி நீங்கள் அப்போ நம்ம இருந்துச்சு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அதே மாதிரி இப்போ ரூமர் வேறு ஒன்று ஓடிட்டுருக்கு. கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க, கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க. யார் அந்த பொருளையெல்லாம் கிளப்பி விடுறது? அவர் ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு என்ன பண்ணார்? அதுவும் இங்கே சொல்கிறாங்க அந்த ப்ராங்கில் வந்து அவர் அடித்தார்ல, அதனால் வந்துட்டு ரெக்கார்ட் கொடுத்துட்டாங்களாம். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது, லாஜிக்காவாக இருக்குது. ப்ராங்க்குன்னு தெரியும், அதை என்ன வந்து இவ்வளோ நாள் விட்டுட்டு திரும்ப, அதுவும் பார்த்தீங்கன்னா நடக்க போகிறது சனிக்கிழமை எப்போ சொல்ல இந்த கதையை விட்டால் கூட எல்லோரும் நம்புவாங்க. முன்னாடியே ரெட் கார்டு கொடுக்க போகிறாங்க. அதை வந்துட்டு இப்போ கமருதீன் செய்யலாம் பார்ப்பாங்களா? அதுக்காக என்னத்தை சொல்கிறது? உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.